வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2025 FIBA காங்கிரஸ் மற்றும் ஹால் ஆஃப் ஃபேம் விழாவில் கலந்து கொள்ளும் சர்வதேச பிரதிநிதிகளுக்காக பஹ்ரைன் சுற்றுலா மற்றும் கண்காட்சி ஆணையம் BTEA ஒரு சுற்றுலா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வு இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவருமான ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இது பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டி, FIBA, பஹ்ரைன் கூடைப்பந்து சங்கம் மற்றும் BTEA ஆகியவற்றால் ஒரு மூலோபாய கூட்டாளியாக இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் GCCயின் கல்வி அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்தில் பங்கேற்க பஹ்ரைன் ராஜ்யத்தின் தூதுக்குழுவிற்கு கல்வி அமைச்சர் டாக்டர் மஹ்மத் பின் முபாரக் ஜுமா தலைமை தாங்கினார். குவைத்தில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் கல்வி அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்தில் போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கான GCC உத்தியின் 2025-28 பரிந்துரைகள் மற்றும் நோக்கங்களை உறுப்பு நாடுகளுடன் கல்வி அமைச்சகங்களின் கல்வி திட்டங்களில் ஒருங்கிணைப்பதற்கு கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி அமைச்சின் துணைச் செயலாளர் நவல் இப்ராஹிம் அல் காதர் குவைத்தில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC உறுப்பு நாடுகளின் கல்வி அமைச்சக துணைச் செயலாளர்களின் ஆயத்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். வளைகுடா நாடுகளுக்கான அரபு கல்வி பணியகம் மற்றும் GCC பொதுச் செயலகத்தின் பங்கேற்புடன் இந்த கூட்டம் நடைபெற்றது. வரவிருக்கும் GCC கல்வி அமைச்சர்களின் கூட்டத்திற்கு முன்னதாக உறுப்பு நாடுகளிடையே கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய கல்வி தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் வழிமுறைகள் குறித்து இந்த கூட்டம் விவாதித்தது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். மொகடிஷோவில் உள்ள சோமாலியா ராணுவத்தின் டாம்னியோ மற்றும் முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை பஹ்ரைன் ராஜ்யம் கடுமையாக கண்டித்து இதன் விளைவாக டசன் கணக்கானோர் உயிரிழந்தனர் மற்றும் காயமடைந்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் முழுமையாக குணமடைய வாழ்த்துவதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் சோமாலிய அரசாங்கம் மற்றும் சோமாலிய மக்களுக்கும் பஹ்ரைன் மக்கள் தங்கள் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது. சகவாழ்வு, சகிப்புத்தன்மை மற்றும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலுக்கான பஹ்ரைன் ராஜ்யத்தின் நீண்டகால அர்ப்பணிப்பு வத்திக்கானுடனான அதன் நெருங்கிய உறவை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. ஷேக் இசா பின் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா தலைமையில் வத்திக்கான் நகரில் நடந்த புனித பாப் ராபர்ட் பிரெவோஸ்ட் லியோ 14 அவர்களின் பதவியேற்பு விழாவில் ஒரு அதிகாரப்பூர்வ தூதுக்குழு கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் பஹ்ரைனின் தீவிர ஈடுபாட்டையும் புனித சியோனுடனான அதன் வலுவான உறவுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. தொழிலாளர் அமைச்சகம்
அதன் ஆன்லைன் தளம் மூலம் வேலை காலியிடங்கள் அல்லது பயிற்சி வாய்ப்புகளை வழங்கும் போலி நிறுவனங்கள் இருப்பது குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. பட்டியலிடப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் உரிமம் பெற்ற செயல்பாட்டு நிறுவனங்கள் என்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தின் சட்டங்களின்படி தங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்கின்றன என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியது. மெய்நிகர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி கண்காட்சியின் போது தனிப்பட்ட அனுபவங்கள் உட்பட அதன் ஆன்லைன் தளத்தில் போலி வேலை அல்லது பயிற்சி சலுகைகள் மற்றும் பற்றிய ஏதேனும் தகவல் அல்லது ஆதாரங்களை புகாரளிக்க அமைச்சகம் பல்வேறு வழிகள் மூலம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதை தொடர்ந்து அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.